அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனல் மூலமாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம நினச்சதை ஆசைப்பட்டதை எப்படி அடையிறது அப்படின்ட்டு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. தொடர்ந்து தினசரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். 100க்கு 100 தெளிவடைஞ்சிருவீங்க. நண்பர்களே, இந்த வீடியோவில் பிரார்த்தனை, அதாவது ஆங்கிலத்தில் ப்ரேயர், அதை பற்றி தான் பேச போகிறேன். நண்பர்களே, பிரார்த்தனை ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகள், அதுக்காக நம்ம அப்பா கிட்ட, சிவன் கடவுள், மனப்பூர்வமாக உருக்கத்தோடு பேசி வேண்டுதல் செய்கிறோம். அதுதான் பிரார்த்தனை. சரிங்களா? இதுக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு தெளிவாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். நண்பர்களே, மனத்தெளிவு அப்படிங்கிறது மனப்பக்குவம்னு சொல்லலாம். அதாவது பயிற்சியாலையும் முயற்சியாலையும் தொடர்ந்து செய்யப்பட்ட பயிற்சியாலையும் முயற்சியாலையும் ஏற்பட்ட ஒரு பக்குவ நிலை. அப்படி பக்குவப்பட்ட மனசு எப்படி இருக்கும்னா, சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், தைரியமாக இருக்கும். பக்குவப்பட்ட மனசில் சினம் அப்படிங்கிற கோபம், அந்த அலை கோபம் ஏற்படாது. இதை பற்றி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக எழுதி வச்சுருக்கார். அதாவது, உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்கிறேங்க. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். அதாவது மனசில் அவனுக்கு கோபமே இல்லை, அவனுக்கு கோபமே வராதுங்கிற ஒரு பக்குவ நிலை. அந்த மனசில் கோபமே சினங்கிறதே இல்லை. அப்படி ஒரு தன்மை, அப்படி மிக உயர்ந்த தன்மை, அதாவது மிக தூய்மையான தன்மை, ரொம்ப தூய்மையான 100க்கு 100 தூய்மையான பக்குவப்பட்ட ஒரு தன்மை அந்த மனசில். அதான் சினம், கோபமே வராத ஒரு தன்மை. அப்படி இருந்தால் அவன் நினைப்பது உடனே நடக்கும். அவன் எதை நினைக்கிறானோ, எதை ஆசைப்படுறானோ அது உடனே நடக்கும்னு சொல்கிறார். உள்ளியதெல்லாம் உடனெய்தும். உள்ளுதுன்னா நினைக்கிறது. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். வெகுளினா சினம். வெகுளியனின் மனசில் அவன் சின்னமே இல்லை, கோபமே இல்லைன்னு சொன்னான், அவன் நினைக்கிறது உடனே நடக்கும். அந்த வினாடியே, 5 நிமிஷம் அல்ல, 5 நிமிடம் அல்ல, 5 செகண்ட், 5 வினாடியில் நடக்கும். அன்புள்ள நண்பர்களே, திருவள்ளுவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. ஆனால் நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. அதாவது, நம்ம யாரையுமே எதிரியாக நினைக்கக்கூடாது. அதாவது ஒருவரை கூட நம்ம எதிரியாக நினைக்கக்கூடாது. அதே மாதிரி யாரையுமே சபிக்கக்கூடாது, மனசுக்குள்ளே கூட திட்டக்கூடாது. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் அல்லது கடும் சொற்கள், கடுமையான சொற்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி மனசுக்குள்ளே கூட யாரையுமே வெறுக்கக்கூடாது. வெறுப்புணர்வு, மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு, அவங்கள நினச்சாவே ஒரு வெறுப்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள் நண்பர்களே, இதே மாதிரி தான் யாரையுமே நம்ம பழி வாங்கிடணும். அதாவது ஒரு சிலர் பொறாமையினால் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நம்ம பழிக்கு பழி வாங்கிடணும் அப்படின்ட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு
செயல்படும்போது எரியிற எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆகிடும். அதனால் மன்னிச்சிருங்க, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. அதாவது அட்வான்ஸாக எல்லாரையும் மன்னிச்சிருங்க. நண்பர்களே, எல்லோரையும் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி அப்பா சிவன் கடவுள் அருட்பெருஞ்சோதி அவர்கிட்ட நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும், அடிக்கடி கேட்டுக்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டு நீங்கள் குற்றமற்றவராக இருந்துருங்க. சரிங்களா? நீங்கள் குற்றமற்றவராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 100க்கு 100 தகுதி உடையவராக இருப்பீங்க. அப்போ தான் உங்கள் ப்ரேயர் உடனே ஒரு செகண்டு, ஒரு நிமிஷத்தில் ஆக்ஷன் ஆகும். அப்புறம் நண்பர்களே, நம்முடைய மனசு நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குதா, இல்லை மனசோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கோமா அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கவனம், அதாவது ஃபோக்கஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஞாபக சக்தி, அதாவது மெமரி பவர் எப்படி இருக்குதுங்கிறதையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதே மாதிரி நண்பர்களே, நம்முடைய மனசு அமைதியாக இருக்குதா, இல்லை ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்குதா? சில பேர் வாய் விட்டு கூட புலம்பிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு வாய் விட்டு கூட பேசுவாங்க, முணுமுணுன்னு பேசுவாங்க. அல்லது மனசுக்குள்ளேயே ஏதோ சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளேயே புலம்புவாங்க, அல்லது வாய் விட்டும் புலம்புறது உண்டு. அது மாதிரி உங்கள் மனசு அமைதியாக இருக்கா, அமைதியாக இருக்கா, இல்லை மனசு புலம்பிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி நண்பர்களே, நம்முடைய மனசு சந்தோஷமாக இருக்கா, இல்லை கவலையாக இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக அட்வான்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரேயர் பண்ண முடியும். இதே மாதிரி நண்பர்களே, ப்ரே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கடவுள் அப்பா சிவன் கடவுள் நம்ம கூடவே இருக்கிறாரு, அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா விழிப்புணர்வு. இதைத்தான் விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் விழிப்புணர்வு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் நண்பர்களே, ப்ரே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுன்னா, அப்பா நம்ம கூடவே இருக்கார், நம்ம தண்டுவடத்தில் இருக்கார், நம்ம தலை உச்சியில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மறந்துட்டாலும் திருப்பி ஞாபகப்படுத்திங்க. அப்பா நம்ம கூடவே இருக்கார் அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும், நினச்சிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதுதான் விழிப்புணர்வு. இப்படிப்பட்ட விழிப்புணர்வில் நம்ம இருக்கும்போது நம்ம ப்ரே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்காக நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நண்பர்களே, நம்ம ப்ரே பண்ணுறோம், நம்மளால் முடியலன்னு சொல்லி தான் ஒரு விஷயம் ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறோம். அப்படி ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம அதை மறந்து விட்டுறணும், அப்பா கிட்ட ஒப்படைச்சிடறோம். நம்ம மறந்து விட்டுறணும். அதை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதை நினைக்கவே கூடாது. திருப்பி அதை பற்றி நினச்சிக்கிட்டு எப்போ செய்வாரா செய்ய மாட்டாரா, எப்போ செய்வாருன்னு ஏதோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது சரியாக வராது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். அதாவது மறந்து விட்டுறணும். எந்த விஷயமா இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம மறந்து விட்டுறணும், அதை விட்டுறணும், சுத்தமாக விட்டுறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுனால ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டேன். இருந்தாலும் பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லலை. அதனால் நீங்கள் தீட்சை எடுத்துக்கோங்க. சரியா? நீங்கள் தீட்சை எடுத்துக்கும்போது 100க்கு 100 இந்த ப்ரேயர் முழுமையடையுது. அப்போ இந்த தீட்சை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ப்ரேயர் உடனே ஆக்ஷன் ஆகும், உடனே உங்களுக்கு நடக்கும். ஓகேவா? நன்றி. நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் தீட்சை எடுத்துக்கங்க. தீட்சை எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்.
ஓகேவா? நன்றி, நன்றி, நன்றி. அதான் சிஸ்டர், இப்போ நீங்கள் வந்து நம்ம சேனல் ஆமா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேறு வேறு சேனலில் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள? ஆமா. அது எப்படி, அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? தெளிவு கிடைச்சிதா? இல்ல அப்போ வந்து சும்மா பாப்பேன், நமக்கு மனசு கஷ்டத்துக்கு சும்மா மன உளைச்சலா இருக்கக்குள்ள அதை பார்ப்பேன். அது அவ்வளவு தூரம் ஒரு பலன் இருக்காது. சும்மா ஏதோ நம்ம மனசு கஷ்டப்படுறதுக்கு அதை பார்த்துட்டு போயிட வேண்டியது. அவ்வளவு தூரம் எந்த ஒரு பலனும் கிடையாது. எல்லாம் உங்களுக்கு பார்த்த பிற்பாடு நமக்கு இன்னும் ஒரு நிம்மதி, மன நிம்மதி கிடைச்சது, ஒரு சந்தோஷம் கிடைச்சது. அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அப்ப ஆர்வம் வரக்குள்ளார நான் எல்லா வீடியோவுமே பார்த்தேன். அதாவது பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்க எனக்கு ஒரு ஆசை தான் கொடுத்தது. நம்ம அப்படி இருக்கணும், அப்படி நம்ம சிவனோடையே நம்ம ஐக்கியமாகணுங்கிற அந்த சிந்தனை தான் எனக்கு வந்தது. இப்போ உங்க வீடியோ எல்லாம் பார்க்க உள்ள ஒரு வீடியோ ஒரு ட்ரிப்புக்கு 4 ட்ரிப்பு பார்ப்பேன். பார்த்து என் மனசுல வந்து ரொம்ப எனக்கு சிவனோடையே நம்ம இணைஞ்சிடணும் போல தோணுது எனக்கு. சரி, அதனாலதான் நான் எப்போ தீட்சை வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? தீட்சைன்னா அப்போ நான் அதெல்லாம் பார்க்கக்குள்ளார அப்ப நீங்க சொன்னீங்களா தீட்சை வாங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்களா, அப்ப தீட்சை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு நான் கொஞ்சம் நல்ல நமக்கு ஒரு சிவனோட ஒரு அருள் எப்படின்னா நம்ம தலைக்கு உச்சிக்கு எனக்கு வர்றதான உணர்வெல்லாம் நான் உணர்ந்த பிற்பாடு நம்ம தீட்சை எடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம போராடணும், நம்ம சிவனே வந்து நமக்கு உணர்வு கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாருங்கக்குள்ளார நம்ம தீட்சை எடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தீட்சை எடுத்த பிற்பாடு ஓகே தானே, ரொம்ப நல்லா இருக்கானே, நான் எடுக்க கொஞ்சம் மனசு நிம்மதி கிடைக்குது, நம்ம நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். சரிங்கம்மா, நீங்க தீட்சை எடுத்து ஒரு 6 மாசம் ஆக போகுது. ஆமா. இந்த 6 மாசத்துல இப்ப பிரசன்ட்ல இப்ப என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? என்ன நீங்க நினைக்கிறீங்க? இந்த 6 மாசத்துக்குள்ள என்ன நீங்க நினைக்கிறீங்க இப்ப இந்த பிரசன்ட்ல? இப்ப என்ன நினைக்கிறேன், எனக்கு இப்ப நினைக்கிறது என்னன்னா ரொம்ப சிவன் வந்து என் கூடவே இருக்கிற மாதிரி எனக்கு அந்த நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு எதை பத்தியுமே இப்ப எல்லாம் ஆசை கிடையாது. சிவன் மட்டும் இருந்தா நமக்கு போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும், நம்ம எதையும் கேட்க வேணாம் அப்படின்னு. என்னன்னா அந்த தீட்சை எடுத்த பிற்பாடு நம்மளோட கோபம் எல்லாம் வராது. நமக்கு ஒருத்த கோபம் அதிகமா பேசணும்னால அதெல்லாம் இப்ப எனக்கு அந்த கோபம் எல்லாம் இல்ல. ஆமா சொல்லலாம், சொல்லிட்டு போட்டோம். ஒரு நேரமான கஷ்டமா இருக்கும், பரவாயில்ல, அடுத்த நேரம் போய் அப்பாட்ட சொல்லிட்டு அப்பா நீங்க பாத்துங்கப்பான்னு ஒப்படைச்சிட்டு நான் போயிருந்தது. இந்த கோபம் அந்த அமைதி கொடுத்துருவாங்க. அமைதியா வந்துட்டு இப்ப எனக்கு என்னோட மனசு வந்து எதை பத்தியும் நினைக்காம அமைதிக்கு வந்துட்டு தெளிவு, சந்தேகம்லாம் போயிட்டு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சுல? தெளிவு கிடைச்சிருச்சு. ஆமா, அதான் ரொம்ப தெளிவு கிடைச்சிச்சு. ஞானம்னா என்ன? ஞானம், தீட்சை, ஞானம், மெடிடேஷன், தியானம் அப்படின்னா ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். திருப்தி, ஒரு தெளிவா இருக்குது. தெளிவு கிடைச்சிட்டு நம்ம வந்து இப்ப நம்ம ஏதாச்சும் ஒண்ணுன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா அது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. நம்ம வந்து ஒரு நடைக்கு 2 நடை பண்ணோம்னா நம்ம மனசு நிம்மதி இருக்கு, சந்தோஷத்தை கிடைக்குது. நம்ம அதை பத்தி கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கவலையா இருந்தா கூட நம்ம சிவனை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வேலையெல்லாம் நமக்கு கடகடன்னு ஒடியாந்துடும். இந்த காய் வலி, கால் வலி அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவேன். தீட்சை எடுத்துட்டு பிற்பாடு இப்ப நீங்க பிரேயர் பண்ணா நடக்குது இல்ல? ப்ரேயர் பண்ணா நடக்கும். நம்ம ப்ரேயர் பண்ணா நடக்கும். அதே மற்றவங்களுக்கு பண்றதும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணா உடனே நடக்குது தெரியுது. உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணாலும் நடக்குது. நடக்கலன்னா நம்ம சொல்ல முடியாது, நடக்குது. நம்ம மனசு முன்னாடி நமக்கு சந்தோஷம் இருக்குதா, அதுதான் முக்கியம். நமக்கு கால் கைக்கு தெம்ப கொடுக்கறாரு, கொள்றாரு, அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயம் பாருங்க. ஆரோக்கியமா இருக்கு உடம்பு கொஞ்சம். இப்ப நீங்க தீட்சை எடுத்து 6 மாசம் ஆகுது, அதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். தீட்சை எடுத்த பிற்பாடு நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருக்கேன்.
சிவன் வந்து நமக்கு தீட்சை எடுத்த பிற்பாடு சிவன் வந்து கூடவே இருப்பாரு. நம்ம எப்படின்னா அந்த உணர்வு வந்து நமக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சீங்களேன், நமக்கு தலை உச்சியில அந்த உணர்வு கிடைக்கும், உணர்வு தெரியும். நம்ம கண்ணு மூடி நம்ம உட்கார்ந்தோம்னால அந்த உணர்வு நமக்கு தெரியும். சிவன் இருக்கிறாருங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். தீட்சை எடுத்த பிற்பாடு தான் இதெல்லாம் நமக்கு. சரிங்கம்மா, சரிங்க. அவரை ரொம்ப நினைச்சு. நன்றிம்மா. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி குரு. ஆம் நண்பர்களே, நீங்கள் தீட்சை எடுத்ததுக்கப்புறம் பயமெல்லாம் ஓடி போயிடும். 100க்கு 100 தைரியமாக இருப்பீங்க. 100க்கு 100 சந்தோஷமாக இருப்பீங்க. சிவனை அப்பா சிவனை வந்து நல்லா 100க்கு 100 ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 100க்கு 100 நிம்மதியாக அமைதியாக இருப்பீங்க. 100க்கு 100 பாதுகாப்பு. 100க்கு 100 பாதுகாப்பை ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 பவர்ஃபுல், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 100க்கு 100 சுகமாக இருப்பீங்க. 100க்கு 100 உடம்பு ஆரோக்கியம். 100க்கு 100 திருப்தி. 100க்கு 100 ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நண்பர்களே, தீட்சை எடுத்துக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். அல்லது நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கணுன்னு ஆசைப்படுறவங்களும் ஃபோன் பண்ணுங்கள். எனதருமை பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமுக்கி விட்ருங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் 8 நிமிடம் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. ஹலோ சிஸ்டர், அதான் அந்த பிரதர் வந்து 8 வருஷமாக வீடியோ போடுறாரு. தினம் 4-5 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா இதுலேயும், எல்லா சேனல்லையும், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வீடியோ போடுறாரு. ஆன்மீகத்தை தான் பேசுகிறார் 100க்கு 100. ஆனால் பாருங்க, கவலைப்படுறேன்னு சொல்கிறாரு. மற்றவங்களுக்கு இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் இப்போ ஓயாமல் ப்ரேயர் பண்ணி விட்றேன், நடக்கவே மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த பிரதருக்கு நான் ஒரு ஐடியா சொன்னேன். தயவுசெய்து இதில் இருக்கிற டெக்னிக்கே என்னன்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு மறந்து விட்டுறணும். அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது. சந்தோஷமா நீங்கள் பாட்டு இருங்க. எந்த கவலையும் இல்லாமல், எந்த கவலையெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது தான், திருப்தி சந்தோஷமா இருக்கும்போது தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணது உடனே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி அதில் இருக்க டெக்னிக்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும்போது தான் அது காரியம் நடக்கும். அதுதான் நான் வந்து நான் வந்து எப்படி ப்ரேயர் பண்ணுறேன்னு, நம்ம சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, 5 பேர் இருக்காங்க, 5-6 பேர். அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா, நீங்கள் வந்து சந்தோஷமா இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒருத்தர் பிரச்சனை சொல்கிறாங்களா, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை விட்டுருங்க. சந்தோஷம், நீங்கள் பாட்டு எப்பயுமே எதையுமே நினைக்காதீங்க, எந்த கவலையும் படாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடிப்படையே இதுதாம்மா. இதை செய்யும்போது தான் நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உடனே நடக்கும். ஏன்னா ஒரு 2 பேத்துக்கு, நான் 10 பேத்துக்கு, 20 பேத்துக்கு ப்ரேயர் பண்ணால் கூட எல்லாம் சொல்லிட்டு சந்தோஷம் நன்றி சொல்லுங்க. அப்பா இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, எல்லாம் நான் அவங்களுக்கு எல்லாம் குணமடைஞ்சிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, செழிப்பாயிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, நன்றி, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுங்க. அப்படி சொல்லும் போது, நன்றி செலுத்துறேன்னா அவராக மாறிடணும். அவராகவே மாறி அப்படியே நன்றின்னு சொல்லி நான் உங்களையே அர்ப்பணிச்சு நன்றி சொல்றீங்க, மனப்பூர்வமா சொல்றீங்க நன்றின்ட்டு. அந்த இப்படி ஒரு மனப்பூர்வமா இப்படி நீங்க உங்களையே மறந்து அவரை நினைச்சு சொல்றீங்க நன்றின்ட்டு. அப்படி நன்றி சொல்லும் போது அந்த காரியங்கள் டக்குன்னு அந்த வினாடியே, அந்த நிமிஷமே ஆக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவுதான் சிஸ்டர், இதான் சீக்ரெட். எதையும் நான் ஒளிவு முறையாக பேசல, இவ்வளவு தூரம் சொல்றோம். நிறைய பேர் பலன் அடைகிறாங்க, நிறைய பேர் இதை கேட்டு தெளிவடைஞ்சு பலன் அடைஞ்சிறாங்க. அப்ப அப்படிதான் பாருங்க, ஒரு பிரதர் வந்து 20 லட்ச ரூபா பெரட்டி, ஒரு மாசத்துல 20 லட்ச ரூபா பெரட்டி ஒரு நிலத்தை எழுதியிருக்காரு. அவர் என்ன செய்யறனே தெரியாம குழம்பி போயிருந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, இந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், நீங்க ஒரு தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், ப்ரேயர் பண்றோங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு, ஒரு மாசத்துல அவர் வந்து முயற்சி பண்ணாமல் நடக்காது, முயற்சி அவரும் பண்றாரு. அப்படிங்கும்போது ஒரு மாசத்துலயே அவர் 20 லட்ச ரூபா பெரட்டி
கடன் கொடுக்கணுமே, யாராவது கொடுத்துரும்ல. அப்போ அவர் நம்பி கொடுக்கணுமே பணம். அப்போ பணம் 20 லட்ச ரூபா பெரட்டி அந்த நிலத்தை வந்து எழுதி முடிச்சிட்டாரு. ரிஜிஸ்டர் பண்ணி விரயம் பண்ணி எழுதி முடிச்சிட்டாரு. அது மாதிரி சொல்லி கொடுக்குற டெக்னிக்கே நீங்கள் வந்து தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, திருப்தியா இருங்க. கடவுளை மறக்காம அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு நீங்க பாட்டு எல்லா வேலையும் செய்யுங்க, கரெக்டா செய்யுங்க. எதை பத்தியும் கவலையே படாதீங்க. இது பட்டல எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க அப்படின்னு தான். இதை விட்டுட்டு வேற எதையோ ஒரு கவலையை பிடிச்சிக்கிறது. ஒரு கவலையை விட்டுட்டு இந்த கவலையை விட்டுறது அப்பாட்ட கொடுத்துரு, மீதி ஏதோ வேற ஒரு கவலையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது. புரியுது உங்களுக்கு? ஏன்னா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுலாம் கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கும் போது உங்களுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். இதெல்லாம் வந்து இதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப பார்த்தாலும் மனசு ஏதோ ஒரு கவலை தூக்கி தூக்கி கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும், சிரமப்படுத்தணும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ள கவலையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. யார் கவலையை உண்டு பண்றது? பிசாசு. அதான் மாயான்னு சொல்றோம், கெட்ட சக்தி. அதுதான் வந்து உங்களை வந்து கவலையிலேயே வச்சிருக்கணும், நெகட்டிவ்லயே வச்சிருக்கணும், கெட்டதுலயே வச்சிருக்கணும். இதெல்லாம் கெட்டது. கவலை வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்குங்கிறான். நல்லதையே செய்வோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே நினைப்போங்கிறான், நல்லதே நடக்குங்கிறான். இப்போ நீ கவலைப்படுறது நல்லதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலை தூக்கி தூக்கி போட்டுக்கிறீங்கன்னா அது நல்லதா? அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? அதனால அடிப்படையே நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருந்தாதான் நல்லது நடக்கும். சொல்றது புரியுது உங்களுக்கு? அவ்வளவுதான்மா. அப்புறம் அதான் சொன்னேன் அவருக்கு, நீங்க கவலைப்படாதீங்கப்பா, சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு ஒரு இது அனுப்பிச்சு விட்டேன். அவர் சொன்னேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டிருக்காரு. முத நாள் சொல்லணும்னா மறுநாள் காலையில் நான் சொன்னோன்னா தெளிவாயிட்டார். அவ்வளோ வீடியோ போட்டவருக்கு நான் ஒரு அறிவுரை சொன்னேன், அவர் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டார் போல இருக்கு. மறுநாள் காலையில் வீடியோ போட்டிருந்தார். அதே ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தார். காலையில் 6 மணிக்கே போட்டுருவாரு. அந்த வீடியோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பேசுறார், ரொம்ப உற்சாகமா சந்தோஷமா பேசியிருக்கார். முத நாள் வருத்தத்தோட பேசினார், விரக்தியா வருத்தத்தோட பேசியிருந்தாரு. 2வது நாள் வீடியோ போட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காரு. ஏன்னா 2 வீடியோ நான் அனுப்புறேன் பாருங்க. முத நாள் கவலையா பேசின வீடியோவும் நான் அனுப்புறேன், 2வது நாள் சந்தோஷமா ரொம்ப உற்சாகமா பேசியிருக்காரு, அந்த வீடியோவும் நான் அனுப்புறேன். அப்போ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இந்த டெக்னிக் தெரியலன்னா அவன் வந்து மாட்டிக்கிட்டு குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறன்னு தெரியாம நானும் அது மாதிரி இருந்திருக்கேன். நானும் அது மாதிரிலாம் ரொம்ப நாளா இருந்திருக்கேம்மா. என்ன செய்யணே ஒன்றும் செய்ய முடியாம திணறி போய் 100க்கு 100 திணறி 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 ரொம்ப போராடி இருக்கேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே முடியல, ஒண்ணுமே தெரியல, முடியல, ஒண்ணுமே செய்ய முடியாத கட்டத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுதான் இப்ப நான் வெற்றிகரமா போயிட்டு இருக்கேன். மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா நிறைய பேர் பலன் அடைகிறாங்க, நிறைய பேர் அதை எடுத்துக்கிறது இல்லை. வேற எந்தெந்த ரூட்லயோ எந்தெந்த முயற்சியோ பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதோ முயற்சியெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, அவங்க பண்ணட்டும். நம்ம போயிட்டு இருக்கிறது முக்தி அடையணும், முழுமை அடையணும், 100க்கு 100. இதுக்கு மேல லாபமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலையை அடையணும்ட்டு நான் போயிட்டு இருக்கேன். அதனால நம்ம ரூட்டு வேற, தனி ரூட்டு எக்ஸலண்ட்டு, அற்புதமான வழி, 100க்கு 100 லாபம். இதுக்கு மேல லாபமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அடைய வேண்டியது அத்தனையும் நம்ம அடைஞ்சிட்டோம். அடையறதுக்குமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த திருப்தி. ஆமா, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல சுகம் இல்லை, லாபம் இல்லை, இதுக்கு மேல நிம்மதி இல்லை, இதுக்கு மேல பவர் கிடையாது, இதுக்கு மேல சந்தோஷம் கிடையாது, இதுக்கு மேல செல்வ செழிப்பு கிடையாது, இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாமே இருக்கு திருப்தியா. ஆமா, அந்த மாதிரி ஒரு இதுக்கு மேல லாபமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இது. அதான் முக்தி முழுமை. முக்தினா இதுதான், ஜீவன் முக்தி முழுமை டோட்டாலிட்டின்னு இதான். புரிஞ்சுட்டீங்களா? புனிதமானது, மிக மிக உயர்ந்தது. சரிங்களா? இந்த நிலையை நோக்கி தான் போகணும் அப்படின்னு தான் மக்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா நிறைய பேர் இதுல வரமாட்டேங்கிறாங்க. அதை கேட்காம வேற ஏதோ வழிகளில் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இதுல வர்றவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் வந்தாவே பெருசா தெரியுது. ஆமா, சராசரியா ஒரு 100 லைக் போடுறாங்க. நமக்கு சராசரியா எப்பயுமே பர்மனண்டா ஒரு 100 லைக் போடுறாங்க. 1000 பேர் கன்ஃபார்மா ஒரு 1000 பேர் பாக்குறாங்க. அப்ப இதுல விரும்புறவங்க 1000 பேர் தான். 100 லைக் போடுறாங்க, 1000 பேர் பாக்குறாங்க. இவ்வளவுதான் சிஸ்டர். இந்த முழுமையை நோக்கி வரணும். ஆமா, 100க்கு 100 லாபம் வேணுங்கிறவங்க, இந்த முக்தி அடையணும், 100க்கு 100 லாபம் வேணும், முக்தி முழுமை அடையணுங்கிறவங்க 1000 பேர் தான் தெரியுது. சராசரியா 1000 பேர், 2000 பேர், 1000ல இருந்து 2000 பேர் தான் இருக்காங்க சிஸ்டர். பர்மனண்டா இந்த 2000 பேர் சொல்லலாம். வேணா 2000 பேர் வராங்க.
நிறைய வீடியோ நம்ம வீடியோ பாருங்க 2300 வரைக்கும் வந்துருக்கும். 2300 நிறைய வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா 2300 வியூஸ் போயிருக்கும். 2300 வியூஸ் 10 வீடியோ போயிருக்கு. அப்போ இந்த 2300 பேர் தான் முழுமை அடையணுங்கிறதுக்கு வர்றாங்க. அதை நோக்கி வர்றது இவ்வளோதான். தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க 2300 பேர் தான் வச்சுங்களேன். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.